ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 14 ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை. அன்னைக்கு தினம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நம்ம நெருப்பில் போட்டு கொளுத்திட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பொருட்களை சேர்த்து தலைக்கு குளிக்கணும். குளிக்கிற தண்ணியில் ஒரு துளி போட்டால் கூட போதும். இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களை பிடிச்சிக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், தரித்திரம், பீடை இது எல்லாம் இந்த போகியோட விலகி ஓடிடும். பொதுவாகவே போகி பண்டிகை அப்படிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் அப்படிங்கும்போது நம்ம பொருட்களை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. நம்மளோட கெட்ட எண்ணங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோபம், இது எல்லாம் தான். அப்படிப்பட்ட விஷயங்களை நம்மக்கிட்டேருந்து நம்ம விலக்கினாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு நம்ம மேலே போட்டி போகாமல் இருக்கக்கூடியவங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள், இது எல்லாத்தையும் நம்ம விலக்கி ஆகணும். அதை விலக்குனாலே கண்டிப்பாக தை பிறந்தால் ஒரு மிகப்பெரிய வழி பிறக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் நீங்கள் போகி பண்டிகையை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிடாதீங்க. போகி பண்டிகையில் நம்ம பழைய பொருட்கள்லாம் போட்டு கொளுத்திட்டு கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம தலைக்கு குளிக்கணும். அப்போ தான் போகி பண்டிகை வரைக்கும், அதை போட்டு கொளுத்துற வரைக்கும் நம்மளை பிடிச்சிட்டு இருந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்மளை விட்டு விலக்கி நிரந்தரமாக ஓடும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் குளிக்கிற தண்ணீர் பக்கெட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு துளி, ஒரு சிட்டிகை போட்டால் கூட போதும். அதில் ஒரு துளி மஞ்சள் தூள், ஒரு 2-3 சொட்டு பசும்பால். சுத்தமான பசும்பால் கிடைச்சா சிறப்பு. பசும்பால் கிடைக்காதவங்க நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பாலையே ஒரு 2 சொட்டு விடலாம். குளிக்க போகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சளையும் ஒரு 2 துளி பாலையும் அந்த குளிக்க தண்ணீரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிங்க. இந்த போகியோட உங்களை பிடிச்ச கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது தெரிச்சு ஓடிடும். பிறக்கக்கூடிய தை ஒரு மிகப்பெரிய வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாக மாற மகா பெரியவா சார்பாக வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.